ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தேங்காய் பால் சாதம். அதில் ஸ்பெஷலாக என்ன சேர்க்க போகிறோம்னு பார்க்கலாம். இல்லைடா, தேங்காய் பால் சாதம் இதில் என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? டண்டாடாங், கையில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? பால்நாட் லீஃப். நம்ம ஊரில் ரம்பையில் சொல்லுவோம்ல, அதுதான். கையில் இருக்கையிலே அவ்வளோ வாசமாக இருக்கும். இதை அந்த தேங்காய் பால் சாதத்தோடு சேர்க்கையில் அந்த தேங்காய்க்கும் இந்த இலையோட வாசமும் சூப்பராக இருக்கும். ஒரு இதில் சொல்லணும்னா நம்ம பதனியோட ஸ்மெல் இருக்குல்ல, அதில் லைட்டாக அது மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டு செமையாக வரும். அந்த நெய், தேங்காய் பால், இந்த இலை, பத்தாவதுக்கு 2 பச்சை மிளகாய் அது போடுவோம்ல, அதெல்லாம் போட்டு செய்யல செமையாக இருக்கும். ஓகே, இது இந்த பக்கம் இருக்கட்டும். நான் இன்றைக்கி என்னன்னா, இந்த உலக்கில் 2 உலக்கு பாசுமதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல நீளமாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அரிசி. இது இன்னும் நான் கலையெல்லாம் இல்லை, நான் இப்போ தான் எடுத்து எல்லாம் முதல்ல ரெடியாக பண்ணி வச்சுட்ருக்கேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நல்ல பெரிய தேங்காய், அப்புறம் தேங்காய் ஏட்ட வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி. இதில் ஒரு பாதியை எடுத்து உடச்சி எடுத்துட்டு அதுலேயும் பாதி எடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்குவோம். முதல்ல உடைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு ஏற்கனவே 2 உலக்குக்கு தகுந்த மாதிரி நான் பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கிடையில் ஒரு கெஸ்ட்டு சரின்ட்டு இன்னொரு உலக்கு சேர்த்து எடுத்தாச்சு. நல்லா தலையை வலிச்சுட்டு 3 உலக்கா போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா 3 உலக்கா போட்டால் தான் எல்லோரும் இருக்கிறதுக்கு ஓகே. இதை அப்படியே முதல்ல இதில் கொட்டிடுவோம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் இல்லை, எலக்ட்ரிக் குக்கரில், ரைஸ் குக்கரில். இதில் போட்டு இதை முதல்ல தண்ணி ஊற்றி 2 அலசி எடுத்துருவோம். அரிசி நல்லா நீளமாக இருக்குது. பாசுமதி அரிசியிலே சூப்பர் அரிசி. இதை போய் அலசி எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. 2 அலசியிருக்கேன். ரொம்ப அலசி இது உடையிற வரைக்கும் அது ஒன்றும் வேணாம். இப்போ இதை அலசி ஊற வச்சதுக்கப்புறமே நம்ம தேங்காய் பூவை இது பண்ண ஆரம்பிச்சிருவோம். நல்லா ஒரு மூடி தேங்காயில் கொஞ்சோண்டு தேங்காய் பூ எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். முதல்ல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம். இந்த தண்ணி நான் சூடு பண்ண தண்ணியில் ஒரு விதன்னு இருக்கும்ல, அந்த பதத்தில் இருக்கையில் இதில் ஊற்றிருக்கேன். அரைச்சிட்டு வர போயாச்சு. இது ஒரு கிண்ணம் எடுத்து ரெடியாக வச்சுருப்போம் சல்லடையோட. இப்போ அரைச்சிட்டு வந்ததை இதில் ஊற்றி வடிகட்டிடுவோம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பால் எப்பவுமே நல்லா திக்காக இருக்கும். அதுவும் அந்த சுடு தண்ணியெல்லாம் சூடில் ஊற்றி அரைச்சி எடுக்கையில் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் தேங்காய்க்கு எதுக்கும். நான் அந்த பக்கம் வச்சுட்டே தனியாக எடுப்போன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த பக்கம் கொஞ்சம் ஜாமான்லாம் இருந்துச்சு. சரி, க்ளீன் பண்ண டயம் இல்லைங்கிறதுனால இந்த இடத்துல சமைக்கிற இடத்துலையே வச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு இது பண்ணியாச்சு வேகமாக. இப்போ இதை முதல்ல ஊற்றின பாலில் அப்படியே கையில் நல்லா ஒரு லைட்டாக ஒரு பிசைஞ்சு விட்ட மாதிரி இது பண்ணி விட்டுட்டு புழிஞ்சு எடுத்துருவோம். இது மாதிரி புழிஞ்சு எடுக்கையில் இந்த சக்கையை கீழே போட்டுறாதீங்க. இது இப்போ பாலுக்குள்ளது தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததும் மறுபடியும் ஒரு வாட்டி இங்கே பாருங்கள், பால் சத்தாக இருக்குது. அதனால் இன்னொரு வாட்டியும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கணும் இதை. அப்போ இன்னமும் தேங்காய் பால் நிறைய கிடைக்கும். நான் இன்றைக்கி முழுக்க தேங்காய் பால்லையே சேர்க்காம ஒரு 4 டம்ளர் தேங்காய் பால் இருந்துச்சுன்னா 2 டம்ளர் தண்ணி அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி தான் நான் ஊற்றுவேன். ஏன்னா வெறுமனே தேங்காய் பால்லே இருந்தாலும் நமக்கு ரொம்ப திகட்டுற அளவுக்கு இது பண்ணக்கூடாதுல்ல, அதனால். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சக்கையை புழிஞ்சு எடுத்து போட்டுருவோம். கொஞ்சோண்டு கீழே உள்ளது இருந்தால் இருந்துட்டு போதும், அது மறுபடியும் வடிகட்டணும்ல. இப்போ இதில் தண்ணி சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துருவோம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குருவோம். அரைச்சி எடுத்த உடனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னமும் பால் நல்லா இருக்குது. தேங்காய் சூப்பர் தேங்காய். இன்றைக்கி நான் எடுத்துருந்த தேங்காயே. இதை அப்படியே முதல்ல எப்படி நம்ம புழிஞ்சு எடுத்தோமோ அதே மாதிரியே மறுபடியும் புழிஞ்சு எடுத்துருவோம். 2வது அளவு பால் எடுத்ததுக்கப்புறம் நம்ம திருப்பெல்லாம் ஓயாமல் இது பண்ண வேண்டாம். இதிலே பால் நல்லா புழிஞ்சிட்டோம்னா போயிடும். நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் ஊற்றிக்கிட்டு நல்லா அகலமான கிண்ணத்தை வச்சுக்கிட்டு அது மேலே உள்ளே ஊற்றி விட்டுட்டு அப்படியே முடிச்சு போட்ட மாதிரி சுற்றுனீங்கன்னா ஃபுல்லாக பால் பூரா நல்லா பொழிஞ்சு வந்துடும். ஒரு இது கூட இது பண்ணாது, சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த தேங்காய் பால்லாம் ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிட்டா, இடியப்பத்தில் ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும். கொஞ்சம் சர்க்கரையை போட்டு போலையிலேயே இது இப்போ எடுக்கையிலே எனக்கு இடியப்பம் ஆப்பம் ஞாபகம் தான் வந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு
நெய் ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். இங்கே பாருங்கள், நெய் இன்றைக்கி மணலாக இருக்குது. எப்பவும் கட்டியாக இருக்கும், இல்லைன்னா நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து அப்படியே நொரன்னு இருக்குது நெய். சூப்பராக. நான் எப்போவுமே சமைக்கிறதுக்கு இந்த நெய் தான் வாங்குறது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கூட கொஞ்சம் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். எப்போவுமே எதுக்கு செஞ்சாலும், பிரியாணிக்காக இருந்தாலும் இதுக்காக இருந்தாலும் நெய் கூட ஆயில் சேர்த்து செய்யல, அதோட டேஸ்ட்டு செமையாக வரும். தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேன், 2 துண்டு பட்டை, 2 பீஸ் அளவுக்கு அன்னாச்சி பூ எடுத்தாச்சு, 3 பீஸு ஏலக்காய், 3 கிராம்பு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்க்கணும். ஒரு 10-12 பீஸுக்கு மேலே முந்திரி பருப்பு எடுத்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய முந்திரி பருப்பு அது சாப்பிடையில் ஒவ்வொரு வாய்க்கும் வரணும்னு நினச்சிங்கன்னா நல்லா நிறைய போட்டுக்கோங்க, தாராளமாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன் நான். இதை முதல்ல லைட்டாக ஒரு கிண்டி விட்டுருவோம். இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து கீரி வச்சுருக்கேன். கட் பண்ணாமல் அப்படியே கீரி மட்டும் வைப்போம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. இதுக்கு கீரி வச்சாவே போதும், அந்த காரம் வந்து அதில் இறங்கிடும் நல்லாவே. இப்போ இந்த மாதிரி வதக்கினோடனே பெரிய வெங்காயத்தையும் போட்டுருவோம். அந்த பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு வந்து இப்போ பெரிய வெங்காயம் வந்து நல்லா ரொம்பலாம் வதங்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்படி ஒரு 2 கிண்டுனாவே போதும். இதுக்கெல்லாம் அரை வதக்கலே போதும், பிரியாணிக்கு மாதிரியெல்லாம் வதக்க வேணாம். இப்போ பச்சை மிளகாயும் போட்டு ஒரு கிண்டு. இதுக்கு வந்து தக்காளி வந்து நீங்கள் வந்து நிறையெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து நான் வந்து 3 உலக்கு தான் எடுத்துருக்கல, இதுக்கு வந்து ஒரு பாதி தக்காளி தான் எடுத்துருக்கேன். இந்த பாதி தக்காளியுமே வந்து நைஸாலாம் நறுக்காமல் 2 கட் பண்ணிவிட்டு 4 பீஸ் தான். இந்த பாருங்கள், இது மாதிரி தான் போட்டிருக்கேன், அந்த பெரிய பீஸை. ரொம்ப அதில் சாறு இறங்கிடுச்சுன்னா சோறு வந்து அந்த தேங்காய் பால் சதன்னு இருக்க மாதிரியும் அந்த புளிப்பு சத்தெல்லாம் இறங்கிடும். அதனால் அது மாதிரி இது பண்ண வேணாம். இந்த மாதிரி போட்ட உடனேயே அரிசியை போட்டு விட்ருவோம். நான் வந்து இஞ்சி பூண்டு போல மறந்துட்டேன், அதனால் நான் வந்து மறுபடியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ முதல்ல இதை போட்டு கிண்டிட்டு அடுத்தது இது பண்ணுவோம். அதை இதில் போடையிலே அரிசி அள்ளி போடையிலே இந்த ஊர்ன அரிசியில் இருக்க தண்ணி வந்து அது இருக்கட்டும், அந்த கொஞ்சம் இருக்கிற அரிசியோட அதுக்கப்புறம் அதிலே ஊற்றி சேர்த்துக்கலாம். அது என்ன நல்ல தண்ணி தானே, களைஞ்சது தான் கொஞ்சம். இப்போ இது மாதிரி உடையாத அளவுக்கு இந்த அரிசியை கிண்டணும். அரிசி ரொம்ப நேரம்லாம் நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கரெக்டாக தேங்காய் பால் எடுக்க போகிற டயத்துக்கு முன்னாடி நம்ம அரிசியை களைஞ்சி எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்தோம்னா சரியாக இருக்கும். ஒரு 15-20 நிமிஷம் வந்து ஊற வச்சாலே போதும், அளவு போல் வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு வதக்கியாச்சு. இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரைஸை வந்து அந்த ரைஸ் குக்கர்லேயே கொட்டி வச்சுருவோம். ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்க்க மறந்துட்டல, அதனால் மறுபடியும் அதை லைட்டாக வதக்கி விட்ருவோம். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த சட்டியில் தானே ஊற்றிடுவோம், ஏன்னா அது போலையிலே வதக்கியிருக்கணும், மறந்தாச்சு. இதில் சுத்தமாக எல்லாத்தையுமே வலிச்சு விட்ருவோம். இப்போ இதை அப்படியே அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு, இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குலாம் நம்ம டக்குன்னு வதக்கிடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த பச்சை மிளகாய் போட்ட உடனேயே நான் வதக்கியிருக்கணும் இஞ்சி பூண்டை. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா ஒட்டாத அளவுக்கு வந்து வதக்கினா போதும். நம்ம எப்போவும் ஏதாவது போலையில் சேர்த்து போடுறதுனால அதில் வதக்கையில் தனியாக தெரியாது. இப்போ இது மறந்ததுனால வேறு வழி இல்லை, இப்படித்தான் செய்யணும். அடுத்து வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ அரிசியில் தேங்காய் பால் தான் சேர்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு முதல்ல ஒரு உலக்கு, அந்த உலக்குலேயே நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். 2 3
இப்போ இருந்த தேங்காய் பால் 2 கப்பு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். அடுத்து வந்து மீதத்துக்கு வந்து தண்ணியை வந்து கலந்து எடுத்து வச்சுட்டு ஊற்றிடுவோம் இதோட சேர்த்து. இந்த நேரம் அந்த இஞ்சி பூண்டையும் பேஸ்ட்டையும் அதோட சேர்த்து விட்ருவோம். ஆனால் இந்த மாதிரி சேர்க்கையில் இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிட்டு செய்கிறோங்க. பச்சை வாசத்தோடு சேர்த்திங்கன்னா வந்து அப்படியே சாப்பாடு வந்து நல்லா இல்லாமல் போயிடும். நான் போடாமல் கூட இருந்தாலும் பரவாயில்ல விட்டுருவோம்னு கூட தான் நினச்சேன். ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அது வந்து அப்படி சேர்த்தாத்தே நல்லா இருக்குங்கிறதுனால இடையில சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இப்போ தண்ணியும் கலந்து அளந்துட்டு ஊற்றியாச்சு. இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ரொம்ப உடச்செல்லாம் கிண்டாதீங்க. இதை இப்போ எப்போவுமே பிரியாணிக்கு கிண்டையில் அந்த நெய்யோட இதுக்கும் அப்படி கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, அந்த தேங்காய் பாலோட இதுக்கும். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ நான் வந்து 3 உலக்கு போட்டிருக்கல, 3 உலக்குக்கு 3 ஸ்பூனும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பத்தாமல் வருவாங்கிறதுனால. நீங்கள் வந்து ஸ்பூன் எந்த ஸ்பூன் போடுறீங்களோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடுங்க. இல்லாட்டி வாயில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இதை அப்படியே தூக்கி முதல்ல குக்கரை ஆன் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறம் ரம்ப இலையை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சேர்க்கலாம். அங்கே பாருங்கள் தக்காளி எல்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி முழுசாகவே தான் இருக்கணும், லைட்டாக தான் வதங்கி இருக்கணும் தக்காளி வெங்காயம் எல்லாமே. இப்போ கொட்டி விட்டோன்னே எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு 2-3 நிமிஷம் சூடு ஏறி வரட்டும். அந்த ஏறி வரையில் அந்த பாண்டான் இலையை வந்து நல்லா கழுவிட்டு இது மாதிரி ஒரு முடிச்சு போட்ட மாதிரி போட்டு விட்டுவிட்டு உள்ளே போட்டோம்னா அந்த சூடுல உள்ள தண்ணிக்கு உள்ளதுக்கு இது பட்டோன்னே டக்குன்னு நல்லா வாசம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் கமகமன்னு. நீங்கள் முன்னாடி சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்து நான் எப்போவும் கொஞ்சம் தண்ணி சூடு ஏறினதுக்கப்புறம் தான் வந்து சேர்க்க ஆரம்பிப்பேன். இங்கே பாருங்கள் ரைஸ் பாதி பக்குவத்தில் எப்படி கொதிச்சு வந்துட்டுருக்குன்னு. இதை மறுபடியும் ஒரு வாட்டி அப்படியே உடையாத அளவுக்கு பக்குவமாக கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கிண்டினா போதும், ரொம்பலாம் கிண்ட வேண்டாம். அந்த பால் அப்படி பொங்கி வரையில் சொல்லுவோம்ல, அந்த தேங்காய் பால் வந்து அப்படி நல்லா கெட்டியாக இருக்கிறதுக்கு செமையாக இருக்குங்க. அப்படியே வாசம் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு அந்த இதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இதில் இது பண்ணிடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னா செமையாக இருக்கும். இதை அப்படியே மறுபடியும் மூடி வச்சுருவோம். அது வெந்துட்டுருக்கட்டும். இங்கே பாருங்கள் வெந்து வந்துருச்சு எப்படி இருக்குன்னு சாதம். தண்ணி அளவு ரொம்ப கரெக்டாக இருக்குது தேங்காய் பாலுக்கு. அதுக்கு அப்படியே சோறு ஒட்டாத அளவுக்கும் பொலன்னு இருக்குது பாருங்க சூடோடையே. இதை வந்து சூடோட எவ்வளோக்கு எவ்வளோ அப்படியே டேஸ்ட்டோடு சாப்பிட்றோமோ ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே உதிரியாக இருக்குது, ஆவி பறந்துட்டு இருக்குது. எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சுட்டு தயிர் பச்சடி வெள்ளரிக்காயில் இன்னொன்று வந்து முட்டையை வச்சாச்சு. இன்றைக்கி அவ்வளோதான். இதுக்கு சிம்பிளாக எப்படி இருக்குது சாதம். அப்படியே ஒரு இதில் மாற்றிட்டு ஆற விட்டுட்டோம்னா ரொம்ப இதுவாக வந்துடும், பொலன்னு. எப்போவும் கூட கொஞ்சம் எடுத்த உடனே இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எடுக்கையிலேயே கரெக்டாக இருக்குது அளவு. அந்த பாருங்க அந்த பாண்டான் லீஃப் இருக்குல்ல, அது எப்படி வெந்து இது பண்ணி வந்திருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து போட்டுடலாம். நான் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அதில் தம்மில் இருக்கட்டும் வந்துட்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். வச்சோன்னு முதல்ல சமைச்சோம்ல, சாப்பிட்டு நம்மளே டேஸ்ட் பார்த்துருவோம். அந்த கிராம்பு பச்சை மிளகாய் ஆனால் எடுத்து வைக்கல வா எனக்கு சாப்பிடணும் தான் ரொம்ப இதுவாக இருக்குது. நல்லா 2 கரண்டி சாதம் எடுத்து அப்படியே வச்சாச்சு. வெள்ளை வெள்ளையின்னு அப்படி மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது சொல்லும்ல, அது மாதிரி இருக்குது. இப்போ இது கூட கொதிச்சிக்கிட்டு இருக்கிற மட்டன் குழம்பு அப்படி எலும்போல் ஒரு இதை பீஸை எடுத்து அப்படி கிண்டி இப்படி ஊற்றுவோம். யாருக்கெல்லாம் தேங்காய் பால் சாதம் இது மாதிரி மட்டன் குழம்போ இல்லை வேறு ஏதாவது குழம்பு ஊற்றி சாப்பிடலையோ பிடிக்குமோ கமெண்ட் பண்ணி எனக்கு லைக்கெல்லாம் பண்ணுங்கப்பா.
எப்படி இருக்குது நம்ம ரைஸு? ஒரு முட்டை, கொஞ்சம் வெள்ளரிக்காய் பச்சடி, அதையும் எடுத்து வச்சுருவோம். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.